பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் வேண்டுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி போன வாரத்தினுடைய தொடர்ச்சி. இது 2ஆம் பாகம். கவலை இல்லாமல் எப்படி தூங்குவது, இதுதான் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 2ஆம் பாகத்தில் நாம் முக்கியமான 3 நபர்களுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சங்கீதம் 127:3 நாம் போன வாரம் பார்த்தோம். நல்ல உறக்கம், ஒரு சமாதானமான ஒரு தூக்கம், தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் சொல்லி எத்தனை பேர் கவலையோடு வேதனையோடு கூட தூங்கா இரவுகளை கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதம். இது தூங்குறதை பற்றி இல்லை, எப்படி விசுவாசமான வாழ்க்கை வாழ்வது என்பதை குறித்து தான செய்தி. இன்றைக்கு 3 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் கூட, உயிர் போகக்கூடிய நிலைமையில கூட எப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்கள் சமாதானத்தோடு கூட தூங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப போகிறது. முதலாவது நாம் தானியேலை குறித்து பார்க்க போகிறோம். தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய எதிரிகள் எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி செய்து அப்போது அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மேதியன் ஆகிய தரியு என்கிற ராஜாவினிடத்துல அவனை போட்டு கொடுத்துட்டாங்க. அதன் காரணமாக ராஜா என்ன செய்தான், வேறு வழி இல்லாம அவனை தூக்கி சிங்க கெபியில போட்டுட்டான். இதுல ராஜாவுக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி அவன் என்ன செய்தான், தானியேலை தூக்கி சிங்க கெபியில போட்டுட்டான். அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி தானியேல் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. ஒரு ராஜானா என்னங்க, ஜாலியா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா பாட்டு டான்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்லுது, தானியேலை தூக்கி சிங்க கெபியில போட்டதுனால குற்ற மனப்பான்மை அவனை குத்திட்டு இருக்குது. அவன் சாப்பிடல, எந்த கீத வாத்தியம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் வேதம் சொல்லுது, அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிட்டு, அவனுக்கு தூக்கம் கூட வரலங்க. நல்லா கவனிச்சிங்கனாக்கா இந்த 6ஆம் அதிகாரத்தில் மேதியனாக தரியுவுக்கு தூக்கம் வரல, நித்திரை வரலன்னு சொன்ன வேதம் எங்கேயுமே தானியேலுக்கு தூக்கம் வரல, காரணம் அவன் சிங்கத்துக்கு பயந்துட்டு அப்படியே முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான் சொல்லி வேதம் எங்கேயுமே சொல்லலைங்க. நான் நினைக்கிறேன் தானியேலு விசுவாசத்தோடு இருந்தபடினால அவர் நல்லா தூங்கியிருப்பார்னு. காரணம் தானியேலே சொல்றாரு, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டுட்டாருன்னு சொல்லி. அப்போ தானியேலுக்கு தூங்காத இரவு இல்லை, ஆனா மேதியனாகிய தரிவுக்கு தூங்காத இரவு தேவன் கொடுத்தாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம நிம்மதியா வாழலாங்க. நம்மை யார் துன்புறுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் தூங்காமல் இருக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். நாம சந்தோஷமா சமாதானத்தோடு கூட நாம வாழ முடியும். காரணம், நீங்க தேவனை விசுவாசித்தால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நமக்கு எதிராக கர்ஜிக்கு சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவார். நமக்கு எதிராக வரக்கூடிய எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் தடுத்து நிறுத்தக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மிடத்துல இருக்கிறார். இது நமக்கு ஒரு பாடம். தேவன் மீது நம்பிக்கையா இருக்கிறவர்கள் நாம நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. 2வது நபர் பேதுரு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அது தொடக்கத்துல இருந்து ஏரோது ராஜா என்ன செய்யறாருனாக்கா, அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு, ஆண்டவருடைய 12 சீடர்களில் ஒருத்தரை அவன் கொலை செய்யறான். இது அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதனால அவன் என்ன பண்ணானாக்கா, ஓகே, அடுத்த ஆளை பிடி, அவனையும் சாகடிப்போம் இந்த ஜனங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக என்று சொல்லி பேதுருவையும் பிடித்து அவனை கொலை செய்யும்படியா சிறைச்சாலையில அடைச்சி வச்சுட்டான். அப்ப என்ன நடந்தது சொல்லி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, பாருங்க, அடுத்த நாள் காலையில பேதுருவை வெளியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்னாடி அவனை வெட்டி கொலை செய்ய போறான். அதற்கு முந்தின நாள் ராத்திரி நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்க. நாளைய தினம் காலையில எழுந்திரிச்சாக்கா சாவு காத்துட்டு இருக்குது பேதுருக்கு. அதுக்கு முந்தின நாள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். தூங்கிட்டு இருந்தாராம் பேதுரு.
காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். எப்படித்தான் இவருக்கு தூக்கம் வந்துச்சுன்னு தெரியலங்க. வேற யாருன்னா நாளைக்கு சாக போறோன்னு தெரிஞ்சாக்கா இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குவாங்களா நிம்மதியா? ஆனா பேதுருவால முடிஞ்சதுங்க. இது யாரால முடியும் தெரியுங்களா? ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்தா மாத்திரம்தான் அவர்களுக்கு தான் இது சாத்தியமே. அவர் மீது முழு நம்பிக்கையா இருக்கிற நபர்களால தான் இப்படி இருக்க முடியும் தைரியமாக. 12ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் அப்படியே தொடர்ச்சியா வாசிக்கிறேன். அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவில தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. எனக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் லைட்டு போட்டா கூட தூக்கம் போயிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அப்படி இருக்கலாம். இங்க வேதம் சொல்லுது, பேதுரு இருந்த சிறைச்சாலையின் அறையில கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறாரு. அங்க வெளிச்சம் பிரகாசிக்குது. ஆனா பேதுரு, நீ எவ்வளவு பிரைட்டா வேணும்னாலும் இரு, நீ 1000 வாட்ஸ் பல்பா கூட இரு, ஆனா நான் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி தூங்குறாருங்க. அந்த அளவுக்கு அவருக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, பயம் இல்லை, நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரு. எந்த அளவுக்குனாக்கா வந்த தூதன் பிரகாசமா வெளிச்சத்தை வெளிப்படுத்த கூட அவனுடைய மகிமை அவர் எழுந்திருக்கவே இல்லை. விழாவில் தட்டி எழுப்ப வேண்டியதா இருந்தது, சீக்கிரமா எழுந்திரு அப்படின்னு சொல்லி. அப்போ பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. நாளை தினம் சாவா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நான் நிம்மதியா கர்த்தர் மேல பாரத்தை போட்டு நான் தூங்குவேன். காரணம், கர்த்தர் நான் தூங்கிட்டு இருந்தாலும் எனக்காக ஒருவர் இரவு முழுக்க விழித்து கொண்டு வேலை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றுவார். நாளை தினம் விடியும் போது எனக்கு புது ஆசீர்வாதங்கள் வரும், எனக்கு பாதுகாப்பு வரும். என் தலையை தப்புவிக்க பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் கவலைப்பட்டு அட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தைரியமா இருந்து எதை குறித்தும் கவலைப்படாம நிம்மதியா தூங்கணும். இன்னைக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில நாளைக்கு காலையில விடிஞ்சா என்ன நடக்குமோ, கடன்காரர்கள் என்ன செய்வாங்களோ, என்னை எதிர்த்து வருகிறவர்கள் என்ன செய்வார்களோ, வேலை ஸ்தலத்துல என்ன நடக்குமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ, மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கக்கூடிய என் கணவனுக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி நீ வேதனையோடு கூட அழுது கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் மேல பாரத்தை வை. நீ தூங்கு நல்லா. கர்த்தர் உனக்காக இரவு முழுக்க வேலை செய்வார். நாளை தினம் புது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியே பெரிய காரியங்களை செய்வார். 3வது நபர் யார் தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 37-38 வசனங்களை எடுத்து வாசித்தோம் என்றால், இயேசு ஆண்டவரும் அவருடைய சீடர்களும் ஒரு படகுல பயணம் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். பாருங்க, தலைகாணி வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. யாருங்க? நம்முடைய ஆண்டவர். அவர்கள் அவரை எழுப்பி, பேதுரு மாதிரியே தான், அலைகள் மோதுது, படகே வந்து முழுக போது, படகு நிரம்புது தண்ணினால. முகத்துல தண்ணி அடிச்சிருக்காதுங்க, அலைகள் அடிச்சிருக்காதுங்க. நீ அலையாயிரு, இல்லைனாக்கா சுனாமியா கூட இரு, ஆனா நான் எழுந்திருக்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி நிம்மதியா தூங்கினாரு. காரணம், தன்னுடைய பிதா இருக்கிறார், எனக்கு ஒன்றும் நேரிடாது என்று சொல்லி ஆண்டவர் அப்படி ஒரு நம்பிக்கையோடு கூட இருந்தபடினாலதான். இதே விசுவாசத்தை தான் நாம பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பிரகாசமா வெளிச்சம் தூதன் வந்து நிற்கும் போது, ஆனாலும் பரவாயில்ல நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தாரு. இயேசு ஆண்டவர் கூட தட்டி எழுப்பினாங்க. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். தொடர்ந்து வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இயேசு ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினால அடக்குகிறார். பின்பு 40-41 வசனங்களில் அவர் சொல்றாரு, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இங்க பாத்தீங்களா ஒரு விஷயம்? அவர்கள் பயந்து, மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ. இந்த கேள்வியை பக்கத்து ஊருக்காரங்க கேட்கல, பக்கத்து நாட்டில் இருந்துமே கேட்கல, ஏசு ஆண்டவரை அறியாதவர்கள் கேட்கல, ஏசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கேட்கல. யார் இந்த கேள்வியை கேட்டுச்சு அப்படின்னாக்கா, ரொம்ப நாளா அவர் கூடவே வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அவர் கூடவே சாப்பிட்டாங்க, அவர் கூடவே படுத்தாங்க, அவர் கூடவே பயணம் செய்தாங்க, அவர் கூடவே ஊழியம் செய்தாங்க, அவருடைய சீடர்களாக இருந்தார்கள். அவங்க கேட்கிறாங்க, இவர் யாரோ. அப்போ
உனக்கு தெரியல இயேசு யாருன்னு, இது வரையிலும் கூட தான் இருக்கிற, ஆனால் அவர் சரியா நீ புரிஞ்சுக்கல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள், பேரளவில் கிறிஸ்தவர்கள், ஆனால் இயேசு ஆண்டவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியல. வார்த்தையை படிச்சதில்லை, தியானிச்சதில்லை, விசுவாசிச்சதில்லை. தன்னுடைய வாழ்க்கையில இயேசு நல்லவர் என்பதை அவர்கள் அனுபவிக்கவில்லை. இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா அப்போ நீங்க ஒரு காரியத்துக்காகவும் இந்த உலகத்துல பயப்பட மாட்டீங்க. வாழ்க்கையினுடைய எப்படி மோசமான சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் கூட நீங்க ஒன்றுக்காகவும் பயப்பட மாட்டீங்க. இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். தன்னுடைய வார்த்தை சிட்டிக்கு நொடி பொழுதுல உனக்கு இருக்கக்கூடிய சகலத்தையும் அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடியவர். இன்றைக்கு அதை செய்வார் உனக்கு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க. பேரளவு கிறிஸ்தவனா இருக்காது. இயேசு ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் அவருடைய வார்த்தைகளை வாசித்து அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு விசுவாசி. இவர் யாரோ என்று சீடர்கள், உடனிருந்த சீடர்கள் கேட்டாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சதுனாக்கா நீங்க இந்த உலகத்துல எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சமாதானத்தோடு சந்தோஷமா வாழலாம். நாம பார்த்தோம் தானியேல், பேதுரு, ஏன் இயேசு ஆண்டவர் கூட தாவீதை போன வாரம் பார்த்தோம். எப்படி ஆண்டவர் மேல அவர்கள் விசுவாசமாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையில மோசமான உயிர் போகக்கூடிய நிலைமையிலும் கூட அவர்கள் நிம்மதியாக உறங்கினார்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். சமாதானத்தோடு கூட அவர்கள் தூங்குவார்கள், நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நீங்க கூட அப்படி இருக்கலாங்க. நிம்மதி ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு தூங்கலாம். காரணம், நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட கர்த்தர் உங்களுக்காக விழித்திருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். நீங்க பார்த்து பயப்படுகிற காரியம் இயேசு ஆண்டவரை பார்த்து பயப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர் பயத்திற்கே பயம் காண்பிக்கிறவர். ஆமென். அவர் எல்லா சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவார், சங்கிலிகளை அறுத்து போடுவார். உன்னை காக்கிறவர் உறங்கார். நீ தூங்கிட்டு, ஆனா உன்னை காக்கிற தேவன் இரவு முழுக்க திரைக்கு மறைவில் உனக்காக வேலை செஞ்சுட்டு இருப்பார். உன்னை காப்பாற்றுவதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன்னை தூக்கி உயர்த்துவதற்காக, உன் வேலை ஸ்தலத்துல, உன் குடும்பத்துல, உன் உடல் நலத்துல முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக, சுகத்தை கொண்டு வருவதற்காக அவர் வேலை செஞ்சுட்டு இருப்பார். எல்லா சிக்கலையும் குழப்பத்தையும் உனக்கு எதிராக வரக்கூடிய ஆயுதங்களை அவர் தடுத்து நிறுத்தி நிர்மூலமாக்கி போடும்படி உனக்காக அவர் இரவு முழுக்க வேலை செய்து கொண்டு வர. நீ தூங்கிட்டு இருக்கும் போது கூட நடக்கும். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென், ஆமென். God bless you all. பிரியமானவர்களே, இது விசுவாசிங்க. இது விசுவாசாக்கா நீங்க கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். நீங்க அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு, நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுப்பார். ஆமென். நாம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்து சாமி ஆண்டவர், அதிலும் விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, பேர குழந்தைகளுக்காக, பெற்ற பிள்ளைகளுக்காக, தேவையற்ற சகவாசத்தினால கெட்டுப்போய் போதைக்கு அடிமையாகி படிப்பை தொடர முடியாமல், வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற ஜெபத்தை ஆண்டவரப்பா கேளுங்க சாமி. தேங்க்யூ லார்ட். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா முரட்டாட்டம் பிடித்த பிள்ளைகளை மனமாற்றத்திற்குள்ளே கொண்டு வரும்படியா ஜெபிக்கிற சாமி. வாங்குகின்ற ஆண்டவரப்பா சம்பளம் போதுமானதாக இல்லை, குடும்பத்தை நடத்த முடியவில்லை என்று கதறி அழுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த வேலையில் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் திருப்தி அடைந்து மீதியானதை சேர்த்து வைக்கும்படியான வருமானத்தை கொடுங்க சாமி. வழி வாசலை கொடுங்க சாமி. வேலைக்காக தேடி கொடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் வேலைக்காக ஆண்டவரப்பா தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க சாமி. இப்போது ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளை, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட சரீரங்கள் சுகம் அடையும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. இப்போதே தொடுங்க. ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம் உடைய ஜனத்தை ஆண்டவரப்பா சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you பிரியமானவர்களே. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.